தாமரை பயந்த என்று சொன்னால், பயந்த என்று சொன்னால் கொடுத்த, தாமரை என்று சொன்னால் தாமரையில் தாமரை கொடுத்தவர். யார் தாமரை கொடுத்தவர்? மகாவிஷ்ணுவுடைய நாபிக் கமலமாகிய தாமரையில் இருந்து பிறந்தவர் அல்லவா நான்முகன் தாமரையன். ஆக அப்படிப்பட்ட பிரம்மா தாவில் ஊழி, தா என்று சொன்னால் குறையில்லாத ஊழி, ஊழிக்காலம் பல ஊழிக்காலம். அதாவது ஒரு யுகம் நாம் வாழக்கூடியதற்கு சதுர்யுகம் என்று சொல்லுவார்கள் இல்லையா? கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் ஆகிய 4 யுகங்கள். இப்படி 71 யுகங்கள். அந்த 71 யுகங்கள் சேர்ந்தால் ஒரு மன்வந்திரம். அந்த ஒரு சதுரயுகத்துக்கு 43,20,000 ஆண்டுகள் என்று கணக்கிருக்கிறது. அதற்கு மேலும் கூட இருக்கலாம். அந்த 71 சதுரயுகங்கள் சேர்ந்தது ஒரு மன்வந்திரம். அப்படி 14 மன்வந்திரங்கள் சேர்ந்தது ஒரு கல்பம். அதைப்போல் 100 கல்ப காலம் வாழக்கூடியவர் பிரம்மா. அப்படிப்பட்ட பிரம்மாவை சிறையில் அடைத்து விட்டார் முருகப்பெருமான். ஏன் அடைத்தார் என்று சொன்னால், அவர் ஆணவத்தோடு நடந்து கொண்டார். அப்படி நடந்து கொள்ளும் பொழுது முருகப்பெருமானை கைலாயம் வரும்பொழுது கண்டுகொள்ளாமல் சென்றார். யார் என்று கேட்கும் பொழுது இருமாப்பாக பதில் சொன்னார். அவருக்கு நான் யார் படைக்கும் தொழிலை செய்கின்ற பிரம்மன் என்று சொல்கிறார். அப்படி என்றால் பிரணவத்தின் பொருள் என்ன என்று கேட்டார் அல்லவா? அதற்கு தெரியாமல் முழித்ததால் சிறையில் அடைத்து விட்டார் முருகப்பெருமான். அவரை சிறையிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்பதற்காக இவர்களெல்லாம் காண வருகிறார்கள் என்று சொன்னார். அடுத்து என்ன நிகழ்ந்தது என்பதை அடுத்தடுத்த அத்தியாயங்களிலே காண்போம்.